राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदास இந்த சரித்திரம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? நீங்கள்லாம் சமர்த்தர்கள் ஆகணுன்றதுக்காகத்தான். சமர்த்தர்கள் ஆகணும். ஸ்மார்ட்னஸ். சமர்த்தம் அப்படின்னா ஸ்மார்ட் அப்படிதான் சொல்லணும். அதாவது எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்றவன் சமர்த்தன். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பகவான் கூட இருக்கான்னு தன்னுடைய முயற்சிகளை கைவிடாதவன் சமர்த்தன். தானும் பலவானா இருந்து மற்றவர்களையும் பலமாக்குபவன் சமர்த்தன். தானும் வழிதறிந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டுபவன் சமர்த்தன். தானும் ஆனந்தமாக இருந்து மற்றவர்களையும் ஆனந்தமாக இருப்பதற்காக பக்குவப்படுத்துபவன் சமர்த்தன். தானும் பகவானை அனுபவிப்பான், அடுத்தவர்களையும் அனுபவிக்க வைக்கின்றவன் சமர்த்தன். தானும் தெளிவாக இருப்பான், மற்றவர்களையும் தெளிவுபடுத்துவான், அவனே சமர்த்தன். இந்த மாதிரி சமர்த்தன் அவர் நம்மளை சமர்த்தர்களாக ஆக்குகின்றார். சமர்த்த ராமதாசர். நிறைய ராமதாசர் உண்டு. பத்ராசல ராமதாசர், நிறைய பேர் உண்டு. துவாரகா ராமதாசர். இவர் சமர்த்த ராமதாசர். சமர்த்தன். அதனாலதான் ஒவ்வொரு சிஷ்யாலையும் ஒவ்வொரு விதத்துல ஜம்முன்னு அழகா பக்குவப்படுத்துறார். அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் இல்லையா? சிஷ்யாவை வச்சுக்கிறதுக்கே ஒரு சாமர்த்தியம் வேணும். அதுக்கப்புறம் அவளை சமர்த்தர்களாக்கிறதுக்கு இன்னும் அதி சாமர்த்தியம் வேணும். அவர்களுக்கும் பக்தியை புரிய வைக்கிறது, பகவத் அனுபவத்தை கொடுக்கிறது, பகவத் பிரேமையை காட்டி கொடுக்கிறது. நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு விஷயம் சமர்த்த ராமதாசர் பண்ணிட்டு இருக்கார். கல்யாண் சுவாமி சமர்த்த ராமதாசருடைய சமத் சிஷ்யன் கல்யாண் சுவாமி. குருவுக்கான கைங்கரியங்களை ஸ்ரத்தையோட பண்ணக்கூடியவர் இந்த சத் சிஷ்யன். ஜோரான ஒரு சிஷ்யன். சமத் ராமதாசருக்கு உடம்பு சரியில்லாத பொழுது கூட அழகா அவருடைய உடலுக்கு பெரியக்கூடிய ஒரு சத் சிஷ்யன். எப்படி வடுக நம்பியோ ராமானுஜருக்கு, எப்படி தோட்டகாச்சாரியாரோ ஆதிசங்கரருக்கு, எப்படி கோவிந்தனு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு, எப்படி ஜனாபாயியோ சந்த் நாமதேவருக்கு, அந்த மாதிரி ஒருத்தர் கல்யாண் கோஸ்வாமி, கல்யாண் சுவாமி. இன்னைக்கு சமர்த்த ராமதாசர் ஒரு சொன்னார், அழகா படுத்திருந்தார். கல்யாண் சுவாமி கீழே இறங்கினார். எப்பொழுதுமே அவருக்கு ஒரே தியானம் தான், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபிப்பார். ஆனாலும் அவருடைய ஜபம் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. நிஜமாக சுகம்.
அது நிஜமா அந்த அந்த குரு நாமத்தோட அந்த பகவன் நாமத்தை சொல்றதுன்றது ஒரு சந்தோஷம். எனக்கெல்லாம் சாதாரண ராதேகிருஷ்ணாமா 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 இப்படிதான் வரும். அது ஒரு சந்தோஷம். குருஜி மாட்ட சொல்லாம ராதேகிருஷ்ணாமா 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 ராதேகிருஷ்ணாமா. அது ராதேகிருஷ்ணா அப்படின்றத விட ராதேகிருஷ்ணாமா 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 ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணான்றத விட ராதேகிருஷ்ணாமா 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 தானா வரணும். அது ஒரு பலம், அது ஒரு குதூகலம், அது ஒரு ஆனந்தம், அது ஒரு சுகம். அவ்வளவுதான். அது ஒவ்வொரு சிஷ்யாளுடைய பாவத்தை பொறுத்திருக்கு. இதுதான் சரி அதுதான் சரின்னா கிடையாது. பாவம், பாவத்திற்கு தகுந்தா போல அனுபவம். இவ்வளவுதான். இவ எப்பொழுதுமே ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு ஜெயிப்பார். அவர் சமர்த்த ராமதாசர் எப்படி சொல்லுவாரோ அந்த டோன்ல ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. இது அவர் காதுல ஒலிக்கும், வாயில ஜபிப்பார். இப்படிதான் கல்யாண் சுவாமிக்கு பழக்கம். அவருக்கு அது பிடிச்சிருந்தது. சமர்த்த ராமதாசருடைய எல்லா சிஷ்யாலும் இப்படி ஜபிப்பான்னு நான் சொல்லலை. இவருக்கு அது பழக்கம். அதனால நீங்க பாட்டுக்கு ஜபிங்கோ. இந்த புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க வேண்டாம். பட் சொல்றேன் ஜென்ரலி. அப்ப சமர்த்த ராமதாசர் எப்பொழுதும் இவர் கீழே போய் அந்த நதி உண்டு இல்லையா, உருமடி நதின்னு சொல்லுவா, அதுல போய் ஜலம் எடுத்து கொண்டு வந்து மேல வைப்பார். சமர்த்த ராமதாசருக்கு இந்த ஓடுற ஜலம், இந்த தேங்கின ஜலம் சாப்பிடக்கூடாதுன்னு வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு அந்த தொண்டையில அப்படி பண்ணுவார் இல்லையா, அதனால அழகா ஜலத்தை ரெண்டு அந்த பெரிய அவருடைய அந்த பாத்திரம் இன்னைக்கும் இருக்கு. ரெண்டு தோல்ல கட்டி எடுத்துட்டு வருவார். அது ஃபுல்லா சஜ்ஜன் கோட்டையிலிருந்து கீழே ஃபுல்லா இறங்கி மலையடி வாரத்துக்கு போய் அப்புறம் அங்கே அந்த கிராமத்து வழியா நடந்து அந்த நதிக்கு போய் இன்னைக்கெல்லாம் கார் வரைக்கும் மேலே வந்துடும். ஒரு 1.5-2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகும். ஃபுல் மலை கீழே இறங்கி அங்கே போய் அந்த உருமடி நதியை பார்த்துட்டு ஜலம் எடுத்துட்டு தூக்கிட்டு வரணுமே. சும்மா நடக்கிறது இல்லையே. போகும்போது காலி பாத்திரம் அதையே தூக்கிட்டு போகணும். வரும்போது அது வெயிட்டு அப்படி ஏறி வருவார். ஏறி வந்து முதல் வேலை அவருக்கு அதான். காத்தால எழுந்தவுடனே இந்த காக்கடை ஆரத்தி எல்லாம் பண்ணிட்டும் நேரக்கு இறங்கிடுவார். இறங்கி இந்த ஜலம்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். மற்ற என்ன வேலைகள் இருந்தா பண்ணுவார். அழகா மேலே கொண்டு வந்தாச்சு. சமர்த்த ராமதாசர் அந்த அந்த பெரிய பாத்திரத்தில் ஜலம் கொண்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா அதுக்குள்ள காத்தால சமயம் ஆகிடும். அந்த மார்னிங் அங்கே காத்தால போஜன சமயம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒவ்வொரு ஆசிரமத்தில் மாறுபடும். முக்காசி நிறைய ஆசிரமங்களில் காலங்காத்தால் ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். ஏன்னா அவள்லாம் 2:30-3 மணி இல்லாட்டி மேக்சிமம் 3:30-4 மணிக்குள்ளே எழுந்துருவார்கள். நம்ம லேட்டாக எழுந்துக்கிறதுனால நமக்கு 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கஷ்டம். இதுவே நாங்கள் வந்து இதுக்கு போவோம் இல்லையா, உத்தராகண்ட் இல்லாட்டி யாத்திரை எங்கே போனாலுமே முக்கால்வாசி 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சுக்கு, திருப்பி ராத்திரி ஒரு 7-8 மணிக்குள்ள டின்னர் சாப்பிடுவோம். ஒரு வழக்கமாக இருக்கும் எங்களுக்கு யாத்திரை போகும்போது. அது இப்படியே பசிக்கும். அதான் அதிசயமாக இருக்கும். எல்லாரும் பார்த்தா 9:30-11 மணிக்கெல்லாம், சில பேர் 9:10 மணிக்கு டிஃபன் சாப்பிட, சில பேர் 11 மணிக்கு நேரடியாக சாதம் சாப்பிடுவா வயசானவாள்லாம். யாத்திரைக்கு வந்தால் நிறைய பேர், ஆல்மோஸ்ட் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன், 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடுவார்கள். அப்போ இந்த 7:30 மணிக்கான நான் ஒரு தடவை இதில் இருந்திருக்கேன், அந்த ரிஷிகேஷில் சிவானந்த ஆசிரமத்தில். அங்கே வந்து கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட். இட்லி கரெக்டாக நம்மளே எடுத்து வச்சுக்கணும், நம்மளே சாப்பிடணும், நம்மளே அலம்பணும், ஓரத்தில் வச்சுட்டு வரணும். இப்படிலாம் ஒரு ரூல் உண்டு. ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் ஒரு நேதிகள் உண்டு. ஆனால் அந்த ஆசிரமத்தில் நாங்கள் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஜோரா எல்லாரும் பிரசாத் வெயிட் பண்ணிருக்கா. இப்போ சமர்த்த ராமதாசர் கூப்பிட்றார் கல்யாண் சுவாமி. எழுந்தாச்சு. சமர்த்த ராமதாசர் ரெடி ஆயாச்சு. அப்ப
போஜன சமயம் அங்க ஒரு விருத்தர் வயசான ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. போய் கூட்டிட்டு வா அவரை. அவருக்கு அழகா பார்த்து பார்த்து எல்லாம் பரிமாறணும். சரி மகாராஜ் அப்படின்னு போனார். விருத்தரை கூப்பிடுற, நீங்க வாங்க போஜனம் சாப்பிட்றதுக்கு. அப்போ அவர் சொன்னார், போஜனம்லாம் இருக்கட்டும், ஆனா எனக்கு தண்ணி வேணும். அதுக்குன்னு சொன்ன நிறைய இருக்கே. எனக்கு இந்த கணத்து தண்ணி தான் வேண்டாம், எனக்கு நதி ஜலம் தான் வேணும். ஏன்னா இவர் இருக்கிறது மலை மேல, மலை மேல நதியே கிடையாது. மலை அடிவாரத்துல தான் நதி ஓடிட்டு இருக்கு. இந்த உத்தராகண்ட்லயே இந்த மேல போக போக கீழே எங்கேயோ அதல பாதாளம் தான் ஓடிட்டு இருப்பா நம்ம கங்கை. இப்போ ஜோஷி மட்டும்லாம் போய் தங்கினோம்னா நம்ம குடிக்கிறதுலாம் கங்கை தண்ணிலாம் கிடையாது. இங்கிருந்து மேலிருந்து வரக்கூடிய அந்த ஓடை ஸ்ட்ரீம் ஒரு அங்கங்கே தண்ணி வரும், அதுலேருந்து தான் வருமே ஒழிய கங்கை எங்கேயோ கீழே இருப்பா. அவ்வளோ கங்கையோட அந்த கீழே அலக்கநந்தாவுக்கு வண்டியில போனாலே ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஜோஷி மட்டிலேருந்து இப்படி வளைஞ்சு 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 ரோட்ல போய் அந்த கங்கையோட கீழே போகிறது விஷ்ணு பிரயாகை போய், இல்லாட்டி அங்கே எங்கேயாவது விஷ்ணு பிரயாக போகிற வழியில் ஒரு இடத்துல இறங்கி ஃபுல்லாக கீழே விஷ்ணு பிரயாக தான் இறங்குறதுக்கு வழி உண்டு. அவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஸோ ஜோஷி மட்டில் நாம் சாப்பிட்ற ஜலமெல்லாம் கங்கா ஜலமாக இருக்கவே இருக்காது. இந்த உத்தராகண்டில் ரிஷிகேஷ், ஹரித்வார் அங்கெல்லாம் கங்கா ஜலம் இருக்கலாம். கேட்கலாம், நிறைய கடைகள் நிறைய ஹோட்டல்கள் நான் கேட்டதில்லை. மேலே போக 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 கங்கா ஜலம்லாம் கஷ்டம். அது அந்த ஹைட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது, கங்கை ஓடுற ஓட்டத்துக்கும். அந்த மாதிரி இந்த சஜ்ஜன்கட் மலை உச்சியில் இருக்கு. கீழே இந்த உருமடி நதி. இவர் கீழே போய் எடுத்துட்டு வரணும். அவர் அதுக்கு என்ன சுவாமி, எங்கள் மகாராஜுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கும் கொண்டு வரேன். அவர் அடுத்த வாரத்தை எனக்கு தனியாக அப்படின்னு ஆரம்பிக்கிறதுமே அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு நான் தனியாக 2 பாத்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் மகாராஜ் அப்படின்னு. சரி அப்படின்னார். உடனே அவர் கடன்னு கீழே இறங்கி என்ன பண்ணார், இந்த 2 ஜலத்தையும் எடுத்து வேற பாத்திரத்தில் மாட்டிட்டு சமர்த்த ராமதாசருக்கு அந்த பாத்திரம், ஏன்னா அதை எடுத்துட்டு போயிருக்க பழக்கமாக இருக்கு, கரெக்டாக எடுத்துட்டு வர முடியும். சந்தோஷமா போறார். ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ தலையெழுத்து என்னத்தை பண்ணிதில் இப்போ ஏறி இறங்கினேன். நிறைய பேர் புலம்புறார்கள், நான் பார்த்துருக்கேன். இந்த புலம்பும் பொழுது நீங்க முதல்ல பலகீனம் ஆயிடுறீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, 2 ஒன்று தான், பிடிக்கல ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும், எப்படியும் நீங்க பண்ணிதான் ஆகணுன்ற சுச்சுவேஷன்ல அதை எப்படி சந்தோஷமா ஆசையோட பண்ணலாம் அப்படின்றத மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆனால் உங்களால் அந்த விஷயத்தை அழகா ஈஸியா பண்ண முடியும். மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ரெஷர் வந்துடும் மனசுக்குள்ள. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சரி திடீர்னு கணவனுக்கு வேலை போயிடுத்து, இல்லாட்டி மனைவிக்கு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், இல்லாட்டி திடீர்னு சேலரி கட்டு, இல்லாட்டி ஆஃபீஸில் திடீர்னு டெர்மினேட் பண்ணுறா, இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய கம்பெனியில் திடீர்னு லே ஆஃப் பண்ணுறா, திடீர்னு டெர்மினேட் பண்ணுறா, திடீர்னு சேலரி பே கட் அப்படின்றா. இல்லை கொரோனா காலத்தில் நிறைய கம்பெனிகளில் பெரிய பெரிய போஸ்டில் இருந்த வாழ்க்கைலாம் நடந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இது ஒரு பக்கம் சிச்சுவேஷன். அஃபிஷியலாக சில சமயத்தில் பிஸ்னஸில் லாஸ் வரும், இல்லாட்டி யாரோ ஒருத்தர் ஏமாத்திருப்பா, இல்லாட்டி குடும்பத்தில் ஏதான ஒரு அவமரியாதை, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பா, இல்ட்ரீட் பண்ணியிருப்பா, எல்லாமே நடக்கிறதான. திடீர்னு ஏதான உடம்புல கொஞ்சம் அசௌகரியம், திடீர்னு வேண்டப்பட்டவர்களுக்கு ஏதான ஒரு வியாதி வந்திருக்கும், இப்படி பலது உண்டு இல்லையா மனசுல. வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பிடிக்காத சூழ்நிலைகள், கரெக்டா? ஆனா அந்த சூழ்நிலை வந்தாச்சு.
வந்திருக்க வேண்டாம், வந்திருக்க கூடாது. அதான் அப்புறம் வந்தாச்சு, இதுதான் உண்மை. கரெக்டா? இப்ப என்ன பண்ணோம்? வந்ததை ஹேண்டில் பண்றது மட்டும்தானே உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அப்ப ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. இதுல எப்படி பாசிட்டிவா இருக்கலாம், இதுல எப்படி பொறுமையா இருக்கலாம், இதுல எப்படி ஜெயிச்சு வரலாம், இவ்வளவுதான் நீங்க யோசிக்கணும். இது ஏன் எனக்கு வந்தது, இது வந்ததுனால அவர் திட்டுறா, இவா சண்டை போடுறா, இவா சிங்கப்படுத்துறா, இவா கோச்சுக்கிறா, இது எதுவுமே தீர்வல்லையே, இது எதுவுமே வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லையே. வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்ன? ஓகே, இது வந்தாச்சு, இதுல நான் என்ன பண்ணேன்? இப்படி ஒரு சூழ்நிலை தெய்வத்திற்கு தெரிந்து தெய்வத்தினாலே தான் உங்களுக்கு சம்பவிக்கிறது. ஓகே, நீ உங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கட்டும், கர்ம வினையா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சுவாமிக்கு தெரியுமா இல்லையா? ஒண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மள அடுத்த லெவல்ல நம்மள பலப்படுத்துறதுக்கும் அப்கிரேட் பண்றதுக்குமாகத்தான் வர்றது. இதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் எல்லாமே உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு வசதி அழிச்சுட்டு போவதற்காக மட்டுமே நடக்கிறது. நீங்க என்ன சிச்சுவேஷன் வேணா சொல்லுங்க. கணவருக்கு வேலை போயிடுத்து, உங்க வாழ்க்கைய அப்கிரேட் பண்றதுக்காக, உங்கள் மனம், உங்கள் வாழ்க்கை இதை அப்கிரேட் பண்றதுக்காக தான் நடக்கிறது. எஸ், நோ டவுட். பைத்தியகார்த்தனமா இருக்கு. திரௌபதிய பாண்டவர்கள் கண்ணெதிர்க்கையே துரியோதனாதிகள் அவமானப்படுத்தினார். திரௌபதி லைஃப் அப்கிரேடு தானே ஆச்சு. கோவிந்தா புண்டரீகாட்சான் கத்தினா, கண்ணன் வந்தான், நான் அவளுக்கு ரக்ஷகன் எல்லாரும் முன்னாடி நிரூபணம் பண்ணா. திரௌபதி சபதம் போட்டா. அந்த சபதத்தினாலேயே துரியோதனாதிகள் இல்லாமல் போனார்கள். பாண்டவர்கள் முழு ராஜ்யத்தையும் அடைஞ்சார்கள். அப்கிரேடு தானே ஆயிருக்கு. துருவன் அப்பா மடியில உட்கார முடியல, அவமானப்படுத்துறார்கள். அதுவே அவன் போனான், நாரதரை பார்த்தான், உபதேசம் வாங்கிட்டான், ஜபிச்சான், சுவாமியை பார்த்தான். அப்கிரேடு தானே ஆனான். பிரகல்லாதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டார்ச்சர், ஒவ்வொன்றத்தையும் தாண்டி ஜெயிச்சுட்டு தான் வந்தான். கரெக்ட்? அப்கிரேட் ஆகி தூணிலும் நரசிம்மனை பார்த்தானா இல்லையா? அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய எதுவாயினும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீங்க அடுத்த லெவல் போவதற்கான ஒரு விஷயம். அது நீங்க பண்ண தப்பாலே கூட இருக்கட்டும். என்ன இப்ப அது ஒரு அனுபவம் தானே. சரி, சுவாமியை விட்டுடுவோம், கர்ம வினையை விட்டுடுவோம், நம்முடைய அஜாகிரதை, சோ வாட், ஒரு பாடம் கத்துட்டோம் இல்லையா? இந்த பாடத்துல இருந்து மேல வர வேண்டியது தானே. சிம்பிள். லைஃப் அப்கிரேடு தான் ஆகும். ஜடபரதர் மான பார்த்தார், வீணா போனார். எஸ், நானே சொல்லியிருக்கேன், ஐயோ மான பார்த்தார், வீணா போனார், ஜாகிரதை. சரி, எவ்வளவுதான் பயப்பட முடியும்? ஜாகிரதையா தான் இருந்தார், ஜாகிரதையா தான் இருக்கணும். சம்டைம்ஸ் ஆயிடுறது. அதனால என்னாச்சு? மானா போனார். மனுஷ லைஃப்ல இருந்து கீழே இறங்கினார். ஆனா மான் லைஃப்ல ஒரு பகவத் அனுபவம் அனுபவிச்சார். திரும்பி மான் லைஃப்ல இருந்து அடுத்து அப்கிரேட் ஆனார். ஜடபரதர் ஒரு பெரிய யோகி ஆனார், ஞானி ஆனார். ரகுகண ராஜாவுக்கு உபதேசம் பண்ணார். அப்கிரேடு தானே ஆனார். இன்னி வரைக்கும் பாகவதத்துல அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கா இல்லையா? நம்ம யாருடைய வாழ்க்கையும் எந்த காரணத்திலையும் டவுன்கிரேட் ஆகாது. இதை நீங்க புரிஞ்சுட்டா போதும். ஸோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருதா, எப்படி ஹேண்டில் செய்வது, இதை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். இதை கவனிச்சா மட்டும்தான் நீங்க அப்கிரேட் ஆக முடியும். ஓகேவா? சந்தோஷமா என் குருநாதர் சொல்லியிருக்கார், இவர் கவனிக்கணும். நேர கட கட கட, அப்பதான் ஏரியா வந்திருக்கார்.
அவருக்கும் பசிக்கும் இல்லை, சின்ன பையன் தானே. சின்ன பையனா அட்லீஸ்ட் ஒரு 40-50 வயசாவது இருக்கும் இல்லையா? அவ்வளோ வயசு ஆயிடுச்சு அவருக்கும், கல்யாண சுவாமிக்கும். சமர்த்த ராமதாசரியா வயசாயிட்டு இருக்கு. ஆனாலும் சரீர பலம் நேர கட 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 கடன் இறங்குறார். ஜலம் எடுத்துட்டு வரார், இட கொடுக்கிறார், போஜனம் பண்ண கொண்டு போஜனம் சாப்பிடுறார், தண்ணியை குடிக்கிறார். அப்பாடா நன்னா இருக்குப்பா அப்படின்னா அதுக்குள்ள கல்யாண சுவாமி எப்படிதோ போனார். ஏய் அவனு கூப்பிடுறாரு. உடனே வந்து என்ன சுவாமினார், எனக்கு தாகம் இருக்கு, தண்ணி வேணும்னார். சுவாமி 2 குடம் இப்படி காமிச்சார். காலி ஆயிடுச்சுரா. நிஜமா கோவம் வரணும், நிஜமா அழுக வரணும். கல்யாண சுவாமிக்கு பொறுமை ஜாஸ்தி. அப்படியா சுவாமி, தோ அவ்வளோ தண்ணி சொன்னா சாப்பிட்டியா, தோ கொண்டு வந்துடுறனே. கிடுக்கிடு அவர் சாப்பிட கூட இல்லை. கிடக்கிடன்னு கீழே போனார். ஒரு போயிட்டு திரும்பி மேலே ஒரு 2 மணி நேரம் ஆயிடும் வச்சுக்கோங்க. எடுத்துட்டு போனார், தண்ணி வந்தது. அவாடா என்னடா அவ்வளோ நேரம், மன்னிச்சிடுங்க சுவாமி, இவ்வளோ நேரம் ஆயிடுத்து எனக்கு அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் அதில் நீங்கள் வந்து தெரியும், போய் பார்த்தா தெரியும், அதெல்லாம் இல்லை. அதாவது நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், அதற்கு ஒரு அழகான தீர்வு கிடைக்கும்படியாக நாம் பேசணும். அது பிரச்சனைகளை வளர்க்கும்படியாக பேசப்பட பல சந்தர்ப்பங்களில் என்னுடைய தரப்பு நியாயம் சொல்லிட்டு நாம் கத்திடுவோம். இது எல்லாம் இவ்வளோ தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ண தவறுகள், அதில் பகவான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், குருஜி அம்மா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அதை வச்சு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. பல சந்தர்ப்பங்கள் அவசரத்தில் எல்லாம் சொல்லிடுவோம். கடைசியில் நம்முடைய அதிருப்தியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த அதிருப்திக்கான தீர்வை விட அதிருப்தியை தான் பெருசாக பேசிகிட்டே இருக்கும். எனக்கு இந்த அதிருப்தி வேண்டாம், அதுக்கு தீர்வு வேணும், இதானே நம்மளுடைய லட்சியம். நம்ம அதிருப்தியை மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கோம். கொஞ்சம் யோசிங்கோ. அழகாக தண்ணி வச்சா திருப்பி கொஞ்ச நேரம் தண்ணி காலியாக எடுத்து ஒரு சில தண்ணி வேணும், திரும்பி போகிறார், எடுத்துட்டு வர்றார். சிஷ்யாலெலாம் பார்த்தவரும் சாப்பிடக்கூட இல்லை. மத்தியான நேரம் ஆகிடுத்து, மத்தியானம் ஆகாரம். அப்படி இவர் பாட்டுக்கு போகிறார் வரார் போகிறார் வரார். ஒரு வாட்டி முடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஏதோ டைம் இருக்கும், அதுக்குள்ளே அவர் கூப்பிட்டுருவார். கிடக்கணும் தண்ணி காலி ஆகிடும். குடிக்கிறத பார்க்குறா எல்லாரும். அது எப்படி இவ்வளோ தண்ணியை குடிக்க முடியும் ஒரு மனுஷனால? சில சிஷ்யாவெல்லாம் அவர் இன்னும் சாப்பிடலாம், நாங்கள் வேணா போய் அப்படின்னா அந்த வயசானவர் கத்துறார். அவனுக்கு என்ன திடகாத்திரமாக தானே இருக்கான், என்ன பலகீனமாவா இருக்கான்? அவன் தான் ஒத்துண்டான், அவன் தான் கொண்டு வரணும், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க போங்க அப்படின்னா. சமர்த்த ராமதாசர் சொல்லிட்டு அவர் பாட்டார், சாப்பிட்டார். அவருக்கு கலப்பா இருக்குது. அவர் போய் தன்னுடைய தியான மந்திரம் அங்கே போய் உட்காந்தார். தியானமோ படுத்துட்டாரோ என்னமோ. இங்கே ஓடின்னு இருக்கிறத கல்யாண சுவாமி. சாயங்காலம் ஆயாச்சு. போறார் வரார் போறார் வரார், தண்ணி கொடுத்துட்டே இருக்கார். உடம்புக்கு ஒரு பலகீனம்னு ஒன்று உண்டு இல்லை, கொஞ்சம் தள்ளுறது உடம்பு. ஆனாலும் திரும்ப போறார். சந்தியா வேலை ஆயாச்சு, கீழே இறங்கியாச்சு. அத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கார். இறங்க முடியும் அவரால், தள்ளுறது உடம்பு. சாப்பிடவும் இல்லை, பலகீனமாக இருக்கு. அப்படி ஒரு இடத்த தள்ளுறது அப்படின்னு அப்படி தூக்கம் வருது. உடம்புல கலப்பு வந்தால் டயர்ட்னஸ் தூக்கம் வரும் இல்லையா? ஒரு தூக்கம் மாதிரி ஒன்று தள்ளுறது. சாப்பிட வேற இல்லை அப்படின்னு அப்படி பண்றதுக்குள்ள பார்த்தா நதி பக்கத்தில் அவர் நிற்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்பதான் மலை இறங்க ஆரம்பிச்சிருக்கார். சஜ்ஜன்கர் அந்த கோட்டையிலிருந்து இறங்கியிருக்காரு. வாசகரை தாண்டி வந்திருக்காரு. ஒரு தள்ளிட்டு அப்படின்னு அப்படி சமாளிக்கிறது நிக்கிறதுக்குள்ள பார்த்தா உடும்படி நதி கிட்ட. புரியவே இல்லை, எப்படி நான் இங்க வந்தேன், இது எப்படி? தூங்கிட்டு நடக்கலையே, விழவும் இல்லையே. சரி, ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. அது பெருசா யோசிக்கவே முடியல. அது எப்படி? ஆனா இந்த மாயாஜால மந்திர தந்திர வித்தைகள்ல அவருக்கு பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது. குருநாதர் அப்பப்போ பண்ணுவார், அவளை அதுக்காக எதிர்பார்க்கவும் மாட்டார். தண்ணி எடுத்து திரும்ப டக்குன்னு பார்த்தா அந்த வயசானவர் பக்கத்தில் நிற்கிறார். ஐயோ மன்னிச்சிருங்க சுவாமி, நான் கிளம்பிட்டேன், நான் நேரம் ஆயிடுத்து, அதனால வந்தேளா, மன்னிச்சிடுங்க. அதுக்குள்ள சிரிச்சார். இறுக்கி ஒரு ஆலிங்கனம் வேண்டாம்.
என்ன சிஷ்யன்டா நீ பா, உன் குரு சொன்னான்றத இப்படியாடா நான் கவனிப்பாய். கல்யாண சுவாமி சொன்னார், என் குரு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல நான் வேற என்ன யோசிக்கணும்? எனக்கு பாக்கியம், என் குரு எனக்கு அந்த பலத்தையும் கொடுத்து கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு வாழ்க்கையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த வயசானவர் மாருதி ராயாவா நின்னார். எஸ், ஆஞ்சநேய சுவாமி. வேற யாரால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியும்? கையை கூப்பிண்டார், கண்கள்ல கண்ணீர். ஒரு க்ஷணம்தான் தலையில கையை வச்சார். மாருதி ராயா, உன்னுடைய இந்த குரு பக்தி ஸ்திரமா இன்னும் நன்னா இருக்கட்டும், எப்பொழுது போல இப்படியே இருன்னு சொல்லி ஆசிரமம் டக்குன்னு மறந்துவிட்டார். அது யோசிக்கிறது கூட டைம் கிடைக்கல. மாருதி ராயா சேவித பாதா ஜெயஹோ ஜெய ஹனுமான். அவ்வளவுதான். மாருதி ராயாவோட தரிசனம் அழுக வருது. என்ன பண்ண முடியும்? அந்த பொறுமைக்கும் அந்த நிதானத்துக்கும் அந்த ஸ்ரத்தைக்கும் அந்த வினயத்துக்கும் அந்த கைங்கரியத்துக்கும் இவ்வளவு நேரம் இவரை பரீட்சை பண்ணி பார்த்தது மாருதி ராயா. ஓடி வர கிடு அந்த குடத்தை எடுத்து தண்ணி இருந்தா ஓடி வர்றார். அது ஒரு புது பலம் கிடைச்சிடுத்து. சாப்பிடவே இல்லை. மாருதி ராயா ஆலிங்கம்னா எவ்வளவு பலம் கிடைக்கும்? அதெல்லாம் அனுபவிச்சாதானே தெரியும். நீங்களும் அனுபவிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், அனுபவிக்க முடியும். குருநாதன் ஆலிங்கனம், மகாத்மாக்களுடைய ஆலிங்கனம், கிருஷ்ண ஆலிங்கனம், ஒரு தனி. குருஜி என்னை கட்டி பிடிக்கும்போது எனக்கு உண்டாகிற அந்த ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க, அதெல்லாம் உலகத்தை பிரச்சி போடலான்னு ஒரு திமிரு வரும். அதெல்லாம் தனி. அழகா மாருதி ராயாவோட தர்ஷனம். ஓடி வந்த சமத்ராமதாசோட தேடுறார். கடைசியில் ஒரு இடத்துல சமத்ராமதாஸ் உட்காந்துருக்காரு. நான் ஜபிச்சுட்டு, நான் அவருக்கு தெரியும். வந்தார், காலை கட்டி பிடிச்சி கதறி அழுதார். குருநாதான்னு அழுதார். சமத்ராமதாசர் கண்கள்ல கண்ணீர். அப்படியே கல்யாண சுவாமி தலையை தடவி கொடுத்தார். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியும் இன்னைக்கு மாருதி ராயா அதெல்லாம் பண்ண போறார். பரீட்சை என்ன பண்ண போறாருன்னு தெரியும், பரீட்சை பண்ண போறாருன்னு தெரியும். சொல்லிட்டார், இந்த மாதிரி சிஷியனை பரீட்சை பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டார். சமத்ராமதாசன் தான் நிச்சயமா சிஷியன் ஜெயிப்பான். அவ்வளவுதான், அவ்வளவு நம்பிக்கை. அந்த கான்பிடன்ஸ் சமத்ராமதாசருக்கு தன் சிஷியன் மேல. வேற ஒன்னும் சொல்லல. இவரும் குருநாதா 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 அப்படின்னார். சமத்ராமதாஸ் சிரிச்சார், ஆசீர்வாதம் தலையில கை வச்சு ஆசீர்வாதம். அவர் ஒன்றும் பேசவே இல்லை. இவரும் மாருதி பார்த்தேன்னு ஒன்றும் சொல்லலை. அந்த பரஸ்பரம் ஆனந்தத்திலேயே ரெண்டு பேரும் மெசேஜை கன்வே பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு சத்சிஷ்யனாக சத்சிஷ்யாக நீங்களும் இருப்பதற்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो कल्याण स्वामी की जय. राधे कृष्णा.